வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் வான் பகுதியில் ஒரு பெரிய ஆண்டோனோவ் AN-124 ருஸ்லான் சரக்கு ஜெட் விமானம் காணப்பட்டது. உக்ரைனியர்களிடமிருந்து மகிழ்ச்சியையும் ரஷ்யர்களிடமிருந்து ஏளனத்தையும், அது ஏன் பறந்தது, எங்கிருந்து வந்தது என்பது பற்றிய மர்மத்தையும் தூண்டியது. இந்த சோவியத் காலத்து விமானத்திற்கு நேட்டோ கொடுத்துள்ள பெயர் காண்டோர். 2022 ஆண்டு பிப்ரவரி 24 புட்டின் தொடங்கிய ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனிய தலைநகரின் மீது வான்வெளி அனைத்து போர் அல்லாத விமானங்களுக்கும் கண்டிப்பாக மூடப்பட்டுள்ளது. ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள், போர் விமானங்கள் பறக்கும் அந்த வான் பகுதியில் சிவிலியர் விமானங்கள் பறக்க முடியாதபடி உக்ரைன் அந்த வான் பகுதியை மூடியுள்ளது. எனவே உக்ரைனியர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு உள்ளூர் தயாரிப்பான AN-124 தலைநகருக்கு மேலே பறப்பதை பார்ப்பது பலருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, AN-124 காண்டோர் உக்ரைன் மீது என்ன செய்து கொண்டிருந்தது? அது எப்படி பறக்க அனுமதிக்கப்பட்டது? தற்போது பதில் தெளிவாக இல்லை. ஆனால் அது எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது என்பதற்கான சில வலுவான அறிகுறிகள் எங்களிடம் உள்ளன. ராணுவ பாவனை கற்ற அந்த விமானத்தின் பறத்தலை உக்ரைனியர்கள் படமாக்கி சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய விமானங்களில் ஒன்றான AN-124 காண்டோர் பல தசாப்தங்களாக மேற்கத்திய ராணுவங்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு சார்ட்டர்ட் விமானமாக சரக்கு சேவைகளை வழங்கியுள்ளது. இதில் உக்ரைனின் சொந்த ஆண்டோனோவ் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் அடங்கும். அந்த நிறுவனம்தான் AN-124 மூத்த சகோதரனான வலிமைமிக்க மற்றும் இப்போது அளிக்கப்பட்ட AN-225 விமானத்தையும் இயக்கியது. AN-124 விமானங்கள் அமெரிக்கா மற்றும் நேட்டோவால் உக்ரைனுக்கு போர் பொருட்களை போலந்தில் உள்ள விமான தளங்களுக்கு வழங்குவதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த விமானம் உக்ரைனில் இருந்து புறப்பட்டு ஜெர்மனியின் லீப்சிக்கில் தரையிறங்கியதாக தெரிகிறது. அது எங்கிருந்து புறப்பட்டது என்பது சர்ச்சைக்குரிய விஷயம். JUR-82073 என்ற வால் இலக்கத்தை கொண்ட விமானம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆண்டோனோவ் ஏர்லைன்ஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த விமானம் புட்டினின் போர் தொடங்கிய 2022 ஆண்டு முதல் உக்ரைனில் சிக்கிக்கொண்டு உக்ரைனில் உள்ள ஸ்வைட்டோனிஷோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கலாம். அதுதான் ஆண்டோனோவ் தொடர் உற்பத்தி ஆலையின் தலைமையகம். இந்த விமானம் தளம் முழு அளவிலான ரஷ்யாவின் போரின் தொடக்க நாட்களில் பெரிய அளவில் சேதமடையாமல் தப்பியது. அருகிலுள்ள ஹாஸ்டோமல் விமான நிலையம் அளிக்கப்பட்டது. AN-225 மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பிற விமானங்களும் முதல்கட்ட போர்களில் அளிக்கப்பட்டன. AN-225 விமானம் உலகின் மிகப்பெரிய விமானம் என்பதாலும் அது உக்ரைனின் விமான தயாரிப்பின் பெருமைக்குரிய அடையாளம் என்பதாலும் அதை அளிக்க வேண்டும் என்பதில் புட்டின் வெறி கொண்டிருந்தார் என்று அப்போது கூறப்பட்டது. உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றாக இருந்த சோவியத் யூனியனின் தயாரிப்பாக சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்த உக்ரைனில் தயாரிக்கப்பட்ட விமானம் அது. எங்கு நாம் குறிப்பிட்ட ஆண்டோனோவ் AN-124 பதிவு இலக்கம் JUR-82073 போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கி தவித்த பின்னர் உக்ரைனில் இருந்து ஜெர்மனியின் லீப்சிக்கு தப்பி சென்றதாக தெரிகிறது என்று இப்போது கூறப்படுகிறது. இந்த விமானத்திற்கான கடைசி உக்ரைனிய தரையிறக்கம் 2021 ஆண்டு மார்ச் 13 உக்ரைனில் தரையிறங்கியது. உக்ரைனிய பொது ஊழியர்கள் அரட்டை டெலிகிராம் சேனல் ஜெனரல் ஸ்டாஃப் சாட் அந்த மதிப்பீட்டை ஒப்புக்கொண்டது. முழு அளவிலான போரின் தொடக்கத்திலிருந்து அது நின்று கொண்டிருக்கும் ஸ்ட்வைச்சோஷ்னோவிலிருந்து பதிவு இலக்கம் JUR-82073 AN-12400 வெளியேற்றப்படுகிறது என்று ஜெனரல் ஸ்டாப் ஷாட் கூறியது. செயற்கைக்கோள் படங்கள் இந்த கூற்றை உறுதிப்படுத்துகின்றன. ஜூலை 2 பிளானட் லேப்ஸ் எடுத்த செயற்கைக்கோள் படம் அந்த நேரத்தில் ஏப்ரலில் 2 ஒப்பீட்டளவில் அப்படியே இருந்த AN-124 விமானங்கள் இருந்ததை காட்டுகிறது. முக்கியமான அந்த விமானங்களில் ஒன்று செயற்படும் நிலையில் இருந்ததாக தெரிகிறது. அந்த விமானம் ஜூலை 5 விமான ஓடுபாதைக்கு நகர்ந்தது. ஆனால் புறப்படவில்லை, மீண்டும் நிறுத்தப்பட்ட இடத்திற்கே சென்றது. உக்ரைனில் உள்ள பிற விமான நிலையங்களில் சமீபகால செயற்கைக்கோள் படங்களை நாங்கள் பரிசோதித்தோம். போரினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்டோமல் விமான நிலையத்தில் உள்ள விமான கல்லறையில் பாழடைந்த ஒன்றை தவிர வேறு எந்த AN-124 விமானங்களும் இல்லை. ஹோஸ்டோமலில் உள்ள பெரிய ஹேங்கருக்குள் சிறந்த நிலையில் மற்றும் ஒரு AN-124 இருந்தது. ஆனால் அதுவும் பறக்கக்கூடிய நிலையில் இல்லை. குறைந்தபட்சம் 2022 ஆண்டு விமான நிலையத்தில் போர் தணிந்த பின்னர் அந்த செயற்கைக்கோள் புகைப்படம் எடுக்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் தற்போது உக்ரைனில் வானில் பறந்த AN-124 ஜெர்மனியின் லீப்சிக்கில் உள்ள ஆண்டோனோவின் விமான தளத்திற்கு சென்று கொண்டிருக்கலாம். 2022 ஆண்டு ரஷ்ய படையெடுப்புக்கு பின்னர் அது உக்ரைனிய ஆண்டோனோவ் நிறுவனம் அதன் பல செயற்பாடுகளை ஜெர்மனியில் லீப்சிக்கில் உள்ள ஆண்டோனோவின் விமான தளத்திற்கு மாற்றியது. மர்மத்தை மேலும் அதிகரிக்கும் விதத்தில் விமானம் உக்ரைனிய நகரமான டினிப்ரோவில் இருந்து வந்ததாக கூறுகின்றனர். PTN-PN-H2 என்ற கோல் சைனுடன் கூடிய ஆளற்ற விமானம் போல தவறான டிரான்ஸ்மிட்டர் குறியீடு வழியாக விமானம் கண்காணிப்பு தரவுகளில் தோன்றும் ஒரு விமானம் உண்மையில் AN-124 காண்டோர் என சில கூற்றுக்கள் இருந்தன.
விமானம் ஒரு ஆளற்ற விமானத்தை பிரதிபலிக்கும் ஒரு தவறான டிரான்ஸ்மிட்டர் குறியீடை அனுப்புகிறது என்ற கருதுகோள் மிகவும் கேள்விக்குரியதாக தெரிகிறது. இருப்பினும் ஆஸ்ட்ரா செய்தி நிறுவனம் மற்றும் பல செல்வாக்குமிக்க ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் விமானம் உக்ரைனின் டெனிப்ரோ நகரில் இருந்து புறப்பட்டது என்ற கருத்தை ஆதரிக்கின்றன. டெனிப்ரோவில் இருந்து புறப்பட்ட விமானம் விமான கண்காணிப்பு சேவையால் ஆளற்ற விமானம் என்று குறிக்கப்பட்டுள்ளது என்று ஆஸ்ட்ரா டெலிகிராம் சேனல் குறிப்பிட்டது. உக்ரைன் மீது வானில் எந்த விமானமும் பயணிக்கும் பாதை குறித்து பிளைட் ராடார் 24 எந்த தகவலும் இல்லை. ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் உக்ரைனின் டெனிப்ரோ பிராந்தியத்தில் எதிர்பார்க்கப்படும் தாக்குதலுக்கு முன்னதாக ஜெட் விமானத்தை நகர்த்த முயற்சிப்பதாக கூறின. உக்ரைன் மீது வானத்தில் காணப்பட்ட உக்ரைனிய AN-124 விமானம் டெனிப்ரோ பெட்ரோவோக்ஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக ரஷ்ய ராணுவ டெலிகிராம் சேனல் கூறியது. AN-124 விமானத்தின் உரிமையாளரான ஆண்டோனோவ் நிறுவனம் விமானத்தை ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்றிருக்கலாம். அங்கு விமானம் அளிக்கப்படாது என்பதால் விமானம் வான்பகுதி மூடப்பட்ட நிலையிலும் விதிவிலக்காக பறந்திருக்கலாம். டெனிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் பகுதியில் போர் தொடங்கிய பின்னணியிலும் நகரத்துக்குள் உள்ள இலக்குகள் மீது முதல் விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதன் பின்னணியிலும் இது நடக்கின்றது. இருப்பினும் AN-124 உக்ரைன் வான் பகுதியில் ஏன் தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது என்பதனை இது விளக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிளைட் ராடார் 24 விமான தரவு உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:17 மணிக்கு போலந்து எல்லைக்கு அருகே மேற்கு உக்ரைனில் மீது AN-124 பறப்பதை காட்டுகிறது. ஆனால் விமானம் எங்கிருந்து புறப்பட்டது என்பதற்கான எந்த தகவலும் இல்லை. உக்ரைன் வான்வெளியை விட்டு வெளியேறும் வரை AN-124 விமானம் அதன் டிரான்ஸ்மிட்டரை அணைத்து வைத்திருக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் அது கிட்டத்தட்ட கண்டறியப்படாமல் போகலாம். பின்னர் AN-124 விமானம் போலந்து மீது பறந்த போது ஜெர்மன் நகரமான லீப்சிக்கில் தரையிறங்கி இருக்கலாம். அவ்வளவு பெரிய விமானம் ரஷ்யர்கள் அதை எளிதாக கண்டுபிடிக்க போதுமான ராடார் கையொப்பங்களை வழங்கி இருக்கும். அப்படி இருந்தும் அது தாக்கப்படாமல் பறந்தது ஆச்சரியமே.